On December 12, 2024, a special market event was organized by Orhan Vavunia and the District Secretariat to create marketing opportunities for differently abled entrepreneurs. The event, held in front of the District Secretariat, began at 8:30 a.m., where participants showcased their talents and products. This initiative fostered inclusion and empowerment, building a supportive and inclusive community for all. அந்த வகையில் இந்நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக உதவி மாவட்ட செயலாளர் சபர்யா அவர்களும் இத்திட்டத்தின் டிஎஸ்எல் ஸ்கோப் திட்டத்தின் உத்தியோகத்தர் பெர்னாண்டோ அவர்களும் நமது ஓஹா நிறுவனத்தின் பொருளாளர் சோமன் ஐயா அவர்களையும் இந்முகத்துடன் நீங்கள் வரவேற்பதோடு அவர்களுடன் உத்தியோகபூர்வமான நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். The event began with a ribbon-cutting ceremony at 8:30 a.m., inaugurated by Additional District Secretary, alongside Orhan representatives and funding partners. This meaningful occasion symbolized the start of a new chapter for differently abled entrepreneurs, marking a moment of pride and unity. It was a significant step forward in creating opportunities and fostering inclusion. வணக்கம், இந்த பேர் சசி. நாங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த வவுனியா பிரதேச செயலகமும் ஓஹான் நிறுவனமும் இணைந்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய அவர்களுடைய உற்பத்தியை வெளியில் கொண்டு வரும் நோக்கோடு இன்றைக்கு ஒரு அதாவது வவுனியா நகர பகுதியிலே ஒரு சந்தையை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த வவுனியா பகுதியிலே எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த உற்பத்தி வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாக மாற்றுத்திறனாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய நிலைமை என்ன என்பதை இந்த ஓஹான் நிறுவனமும் எங்களுடைய வவுனியா கச்சேரியும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை செய்ததுக்கு ஒட்டி நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். உண்மையாக எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறதான சவால்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படியான ஒரு இடத்திலே எங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் ஓஹான் நிறுவனத்திற்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல் இன்றைக்கு அநேக மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் உற்பத்தி செய்ததை எங்கே விற்பது என்று தெரியாது இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு ஒரு ஒழுங்குபடுத்தலை இந்த வவுனியா கச்சேரி எங்களுக்கு செய்து வந்திருக்கிறது. உண்மையாகவே அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இப்படியான இதுகள் செய்கிற போது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த உற்பத்தி பொருட்கள் அது வேறு இடத்திற்கு சந்தைப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் நடைபெறும் என்றதை நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கான யசோதரன். நாங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்பான எழுகையிலிருந்து வருகை தந்திருக்கின்றோம். எழுகை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பானது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. அந்த அமைப்பில் இருக்கின்ற பயனாளிகளினுடைய உற்பத்தி பொருட்கள் இன்று இந்த இடத்திலே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. மளிகை பொருட்கள், அந்த பேக் உற்பத்தி, கால்மிதி, மற்றது சத்துமா தூள், சரக்குத்தூள், இவ்வாறான பல்வேறுபட்ட தங்களினுடைய உற்பத்தி பொருட்களை எங்களுடைய பயனாளிகள் இன்று இந்த இடத்தில் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தைப்படுத்தலை ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த இடத்தில் தந்தது ஓஹான் நிறுவனமும் வவுனியா மாவட்ட செயலகமும் இணைந்து எங்களுக்கு இந்த ஏற்பாட்டினை செய்து தந்துள்ளனர். உண்மையிலேயே இந்த மழைக்கால சூழ்நிலையிலும் அவர்களுடைய முன்னேற்பாடான இந்த நிகழ்வு இந்த ஒழுங்கமைப்பு எங்களுக்கு மிகவும் சாதுரியமாகவும் சாதகமாகவும் உள்ளது. எங்களுடைய உற்பத்தி பொருட்களை பலருக்கும் அறிமுகப்படுத்தும் வகையிலும் எங்களை அறிமுகப்படுத்தும் வகையிலும் இவ்வாறான இந்த செயற்பாட்டை இந்த ஓஹான் நிறுவனமும் மாவட்ட செயலகமும் இணைந்து செய்தமையிட்டு அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய எழுகை சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு எமது எழுகை அமைப்பை
இவ்வாறான இந்த நிகழ்விற்கு அழைத்து இவ்வாறான ஊக்குவிப்பை செய்தமைக்காக அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பது. The market showcased unique products crafted by differently abled entrepreneurs, offering a platform to connect their skills with the community. Handmade goods, organic products, and artwork drew significant attention from visitors. Local officials and community members actively participated, demonstrating their support for the initiative. The event highlighted the potential of inclusion and self-reliance, empowering dreams through creativity and opportunity. ஓகான் நிறுவனத்தால் எங்களோட உற்பத்தி பொருட்களை உணமுட்ட ஆக்கள உற்பத்தி பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு செய்து தந்திருக்கணும். முதல் ஓகான் நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கொண்டு, மற்றது எங்களோட உற்பத்தி பொருள் நாங்கள் பிஜேகடி மல்டி பாம் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்குள்ளால் சைலஜ் உற்பத்தி, பூமி கொம்போஸ் உற்பத்தி, மற்ற பல பொருட்கள் அப்படியான உற்பத்திகளை செய்து வரோம். அதுக்கு எங்களோட ஓகான் நிறுவனத்தின் பயிற்சிகள், ஓகான் நிறுவனத்தின் உதவி இப்படியான அறிமுக இதுகளால் வந்து எங்களுக்கு பலன்கள் கூட இருக்குது. இனி வருங்காலங்கள்லேயும் எங்களுக்கு இப்படியான சந்தைப்படுத்த வசதிகள், மற்றது இந்த எங்களோட கம்போஸ் உற்பத்திகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வசதிகள் அப்படியான இதுகளை வந்து இந்த நிறுவனங்கள் எங்களை மாதிரி ஊனமுற்ற ஆட்களுக்கு வந்து பின்னால் எங்களுக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்யணுமென்று நாங்கள் வர நிறுவனங்கள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் இந்த ஓகான் நிறுவனம் எங்களோட பயணிக்கணுமென்றதையும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், எனது பேர் சயந்தன். நான் மாங்குளம் மன்னகுளத்தில் வசித்து வரேன். வணக்கம், வவுனியா கணேசபுரத்தில் இருக்கிறேன்னா. எனது தொழில் வந்து பேட்டிக். இந்த பேட்டிக் அவர் தொழிலுக்குரிய பேர் வந்து அன்பு பேட்டிக். இப்போ நான் வந்து இந்த தொழிலை வந்து 2 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ 2 வருஷமாக தான் பழகி செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது இந்த உற்பத்தியில் வந்து சாரி, சட்டை துணி, மற்ற வந்து இரவு போடுற நைட்டி, அதில் தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு விசேட சபைக்கு உட்பட்டனவர். அதனால் வந்து இந்த சந்தை வாய்ப்புன்றது வந்து எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை வந்து எனக்கு கொஞ்சம் இது செய்து தரணுமென்று உங்கள்கிட்ட கேட்குறேன். மற்ற வந்து இந்த டிசைனெல்லாம் வந்து நான் போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன டிசைன் வேணுமென்று சொல்லி கேட்டாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டு தருவேன். என் பேர் வந்து ஜெகநாதன் சிவாஜினி. நான் மருக்காரமலை டிவிஷன் கணேசபுரம் வவுனியாவில் இருக்கிறேன். எனது தொலைபேசி இலக்கம் 077 90 30 608. நான் வந்து குறுக்கால் போக்குவரத்தில் வசித்து கொண்டு வருகின்றேன். நான் இன்றைக்கு வந்து ஒரு 40-50 வருஷமாக இந்த தொழில் வந்து இந்த விளக்குமாறு தான். நான் ஒரு 7 அக்கா ஒரு ஆளை வச்சுருக்கிறேன். நான் இதை வச்சு தான் இந்த வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன். நான் இந்த விளக்குமாரத்தில் விலை வந்து 250 ரூபா விலைக்கு தான் நான் கொடுத்து வந்துள்ளேன். மற்ற இது வந்து நாம் வந்து காசு கொடுத்து கொண்டையில் எல்லா பொருளும் மூலப்பொருட்கள் மாதிரி எல்லாம் இப்படிய ஒழும்பி சமைச்சு இந்த வீட்டு வேலையை சமைச்சு எல்லாம் சரி வச்சுட்டு நான் இந்த ஈக்கில் வாங்கிட்டு வந்து விளக்குமா அரைச்சி இதை போய் கழிவு துண்டுகளை போய் எடுத்துக்கொண்டு வந்து இதை நான் இதுக்கு மாதிரி விளக்குமாருக்கு தடி கொண்டு பழைய சீவி செட் பண்ணி அடித்து பார்த்தேன். இதுதான் எனக்கு சரியாக வரும் இந்த தொழிலுக்கு உரியதான்னு சொல்லி நான் ஒரு 5 கிராமத்தில் இந்த தொழிலை வந்து நான் வந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். முடியும் வந்து என்னட்ட ஒரு 3 விளக்குமார் ஓலின்னு ஓனவே நல்லா இருக்குது, திறமாக இருக்குது. நீங்கள் அந்த வேலையை வந்து இன்னும் நீங்கள் ஊக்குவிச்சு செய்து வேறு இடத்து கடைகளுக்கு இதுகளுக்கு போடலாம்னு சொன்னவே நான் அதை சொன்னான். எனக்கு இன்னும் கொஞ்சம் நிதி தேவையாக இருக்குது, தந்திங்கண்டா நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வேலையை பெருப்பிச்சு ஊக்குவிச்சு நான் கொடுக்கலாம். நான் இது மட்டும் செய்யலை, ஆப்பையும் கொடுத்துறேன். நான் என் ஆப்பம் கொடுத்துறதுக்கு எனக்கு உரிய எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த எங்களை ஏழாவது வச்சுக்கொண்டு இந்த வேலையும் செய்யலாமல் இருக்குது. அதை நான் கட் பண்ணி கொண்டிருக்கின்றேன். பட் சின்ன சின்ன வேலையில் கதவை பூட்டா அப்படி இதுகள் வந்தால் நான் ஆக்களை வச்சு செய்விக்கிறேன். நான் அப்படி போடுறேன். நான் அதனால் நீங்களும் என்ன சிந்தித்து பாருங்கோ. நானும் இப்படி ஒரு நிலைமையில் விழுந்து கிடக்கின்றேன். என்னையும் நீங்கள் உங்களை தரத்துக்கு என்னையும் ஒழுப்பி
விட்டீங்கடா நல்ல சந்தோஷமாக இருக்கும் என்று நான் கேட்கிறேன். This remarkable initiative not only provided a platform for differently abled entrepreneurs to showcase their talents, but also inspired the community to embrace inclusivity and support local efforts. Events like this play a vital role in empowering individuals and promoting self-sufficiency, highlighting the strength of unity and the potential for a more inclusive future.